இது தொடர்பான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக இளங்கோ அவர்கள் இந்து முன்னணி மாநில செய்தியாளர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கு, இதை பற்றி பகிரலாம் சார். அதாவது இது நீதிமன்ற தீர்ப்பு 3 நாளைக்கு முன்னாடி வந்தது. இந்த மேல்முறையீடு இவங்க வேண்டுமென்றே தாமதப்படுத்தி உடனடியாக அதை பெற்றிருக்க முடியும். ஆனா அது செய்யல. ஒரு தீர்ப்பு வருதுன்னு சொன்னா அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடுங்கிறது தீர்ப்பு வந்த அன்னைக்கோ இல்ல மறுநாளோ செஞ்சிருக்க முடியும். இவர் 1ஆம் தேதி தீர்ப்பு வருது, 2ஆம் தேதி 3ஆம் தேதி 2 நாள் முழுமையா நாள் இருக்கு. ஆனா தீர்ப்புக்கு போகவே இல்லை, மேல்முறையீடுக்கு இவங்க போகவே இல்லை. போகாம அப்படியே போய் அங்க ஈஓ போறாங்க. போன பிறகு நீதிமன்றத்துல ஆஜராக சொல்றாங்க. ஆஜராக தயாரா இல்லை, வரவே இல்லை. ஆஜராகிறதுக்கு கூப்பிடும் பொழுதும் அவங்க போகவே இல்லை. அதுவும் இல்லாம ஒரு தீர்ப்பு கடைசியா என்ன தீர்ப்பு இருக்கோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் அந்த தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டிய கடமை தான் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கும் அங்க இருக்கக்கூடிய கலெக்டர்ல இருந்து எல்லா அதிகாரிகளுக்கும். ஜுடிஷியரிய, அதாவது நீதிமன்றத்தை, நீதித்துறைய, சட்டத்தை நாம் மதிக்க மாட்டேங்கிற ஒரு போக்கோட நேற்று நடந்திருக்கக்கூடிய சம்பவம் மிக கடுமையான கண்டனத்துக்குரிய சம்பவம். ஏன்னா நேற்றுக்கு பேசக்கூடிய சாதாரணமா நீங்க பாருங்க, எந்த இடத்துல எந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பை கொண்டு கோவிலை இடிக்கிறதுக்கு வராங்க. ஐயா நாங்க மேல்முறையீடு போயிருக்கோம். ஏன் மேல்முறையீடுலாம் இல்லைங்க, நான் இப்ப இந்த தீர்ப்பு கடைசியா என்ன தீர்ப்பு வந்திருக்கோ அதுதான். உங்களுக்கு ஸ்டே இருக்கா, அதை காமிங்க, நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சட்டம். நீங்க ஆனா இந்த இடத்துல நாங்க மேல்முறையீடு போக போறோம். அந்த மேல்முறையீடு கூட கடைசியா நாங்க போய் நம்மளுடைய வழக்கறிஞர்கள், அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் கேள்வி கேட்ட பிறகு மேல்முறையீடா நம்பரை கொடுங்க, எங்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்க அதுக்கப்புறம் போய் அங்க இருக்கக்கூடிய நீதியரசர்களை சந்திச்சு மேல்முறையீடு அவசர வழக்கா எடுக்கணும்னு சொல்லும் பொழுது இல்ல நாளைக்கு எடுக்கிறோம்னு அதை சொல்றாங்க. அதனால இது முழுமையாக சட்ட விதிமீறல். இந்த விதிமீறல அரசாங்கம் திட்டமிட்டு செஞ்சிருக்கு. கோர்ட்டை மதிக்க தயாராக இல்லாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கு. நீதிமன்றத்தை அவமதிப்பதாக இருக்கிறது. அதிகாரிகளை களத்துல நிறுத்தி அவர்களை முன்னிறுத்தி இந்த அரசாங்கம் விளையாடி கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்துல அரசியலை புகுத்தி இவங்களுடைய திட்டம், இவங்களுடைய சிந்தனை, இவங்களுடைய இந்து விரோத போக்கு, இந்த அரசாங்கத்துடைய இந்து விரோத போக்கை அதிகாரிகள் மூலம் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க அரசியல்வாதிகள் சொல்றதை கேட்டுட்டு அதிகாரிகளும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல. நிச்சயமாக இது காலம் மாறும். இவர்கள் அத்தனை பேரும் இதே நீதிமன்றத்துல பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்துக்குள்ளாவார்கள். நீங்க காக்கி துணியை யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை மதிக்க மாட்டேன், இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு சொல்ற போக்குங்கிறது அது நல்லதல்ல. இந்த நாட்டுக்கு விரோதமானது. அது சார், இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.